நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை கிட்னி பாளையம் என சொல்லும் அளவுக்கு ஏழை பெண்களை குறிவைத்து கிட்னி திருடிய புகாரில் சிக்கிய திருச்சி மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் விமர்சனங்களுக்கு மத்தியில் மீண்டும் கதிரவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசியலில் மட்டுமல்ல பொதுமக்கள் வரை பேசுபொருளாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் மற்றும் பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வீடியோ ஆதாரத்துடன் நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியது. திமுக பிரமுகரும் கிட்னி புரோக்கருமான ஆனந்தன் மூலம் திருச்சி சித்தார் மருத்துவமனையிலும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்னி கொடுத்ததாக 2 பெண்கள் ஒப்புக்கொண்ட நிலையில் கிணறு தோண்ட பூதம் கிளம்பியதைப் போல தாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பே கிட்னி கொடுத்துவிட்டோம் என கூறி 52 பேர் அதிர வைத்தனர். கடன் கழுத்தை நெரித்ததால் வெறும் 5000த்திற்கு கூட கிட்னியை விற்றதாக பலர் பதற வைத்த நிலையில் விஷயம் பூதாகரமானது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை திருச்சி எம்எல்ஏ கதிரவனின் குடும்பத்திற்கு சொந்தமானதுதான் என்றும் மக்கள் பணி செய்ய வேண்டிய ஒரு எம்எல்ஏ ஏழை மக்களின் கிட்னியையே திருடுவதா எனவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அதேபோல எம்எல்ஏ கதிரவனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமத்தை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. இந்த சம்பவங்கள் நடந்த சில நாட்களிலேயே தன் தொகுதியில் உள்ள திருப்பட்டூர் பகுதி மக்களுக்கு விருந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் எம்எல்ஏ கதிரவன். அப்போது ஒருவர் கிட்னி ஆபரேஷன் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு காசு கம்மியாக இருந்தால் கிட்னியை எடுத்து விடுவோம் என கிண்டலடித்த கதிரவன் தனது தந்தை வைத்திருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் காரின் விலையே 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் என்றும் தாம் மொத்தம் செய்ததே 252 கிட்னி ஆபரேஷன் தான் எனவும் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க திருப்பட்டூரில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் கிட்னியையும் எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமூக வலைதள பக்கத்தில் தனது கண்டனத்தையும் பதிவு செய்தார். கிட்னி திருடியது குறித்து வெட்கமின்றி கதிரவன் பெருமை பேசுவதாகவும் சட்டவிரோத கிட்னி விற்பனை மூலம் கிடைத்த லாபத்தை ரோல்ஸ் ராய்ஸ் காருடன் ஒப்பிடுவதாகவும் சாடிய அண்ணாமலை, அப்படியானால் 252 கிட்னி அறுவை சிகிச்சை மூலம் 7.5 கோடி ரூபாய் சம்பாதித்ததாக அவரே ஒப்புக்கொள்கிறாரா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். இது ஒருபுறம் இருக்க, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக காரர்கள் முன்பெல்லாம் கல் மண் என கனிம வளங்களை மட்டும்தான் திருடிக் கொண்டிருந்தனர் என்றும் தற்போதெல்லாம் கிட்னியையே உருவி விடுகிறார்கள், பார்த்து பத்திரமாக இருங்கள் எனவும் விமர்சனம் செய்திருந்தார். இப்படி எதிர்க்கட்சிகளும் அவல் சாப்பிடுவதைப் போல கிடைத்த கேப்பில் எல்லாம் கிட்னி திருட்டு குறித்து பேசி வந்தனர். இத்தனை சர்ச்சைகள் எதிர்ப்புகளை தாண்டி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடும் 164 பேர் கொண்ட பட்டியலில் எம்எல்ஏ கதிரவனின் பெயரும் இடம் பிடித்திருக்கிறது. கிட்னி திருட்டு மாநில அளவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியும் கூட மண்ணச்சநல்லூர் தொகுதியில் போட்டியிட கதிரவனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பாமர மக்கள் மத்தியிலுமே பேசு பொருளாகி இருக்கிறது. ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து கிட்னி திருட்டு நடந்தது மீண்டும் வெற்றி பெற்றால் எந்த உடல் உறுப்பு திருட்டு நடைபெறுமோ என விமர்சனம் எழுந்திருக்கும் நிலையில் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி கதிரவன் மண்ணச்சநல்லூரில் வெற்றி வாகை சூடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.